Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.3 7th question பார்க்கலாம். f of x equal to bracket of x cube plus 4x power 7 குத்துக்காங்க. இது power 7ல இருக்கு. f of x குத்துக்காங்க. y குத்துந்தா நம்ம dy by dx னு போடலாம். இங்க f of x குத்துக்கனால differentiate with respect to x. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா f dash of x ன்னு போடலாம். நம்ம f of x குத்தா அப்போ f dash of x தான் போடணும். y of x g of x குத்துனா g dash of x ன்னு போடலாம். ஓகேவா, என்ன குத்துக்காங்க அதை அப்படியே பண்ண ஃபாலோ பண்ணுதான். ஃபர்ஸ்ட் பவர் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். 7x power 3 plus 4 power x 4x 7 minus 1 x power n ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். பவர் என்னவோ அதை முன்னாடி போட்டு பவரை 1ஆல சப்ட்ராக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் d by dx ஆஃப் செயின் ரூல் யூஸ் பண்ணோம். x cube plus 4x உள்ள இருக்கவன டிஃபரன்ஸ் பண்ணோம். அவ்வளவுதான். இப்போ 7x cube plus 4x 7 minus 1 என்னவா இருக்கும் 6. d by dx டிஃபரன்ஸ் பண்ணா 3x 3 minus 1 plus 4 into 1 x டிஃபரன்ஸ் பண்ணா நமக்கு என்னவாகும் 1. கிளியர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நம்ம 7x cube plus 4x power 6 இதை டிஃபரன்ஸ் பண்ணா 3x square plus 4. கிளியர்மா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம இது இப்படியே கூட விட்டுடலாம், இல்லைன்னா இதை இந்த டேர்ம் முன்னாடியே கூட கூட்டிட்டு வந்துடலாம். Therefore, f dash of x equal to 7 into 3x square plus 4 into x cube plus 4x x cube plus 4x power 6. இந்த டேர்மை முன்னாடி எடுத்து வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா, கிளியர்மா? ஈஸியாக இருக்காமா? அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. f of x கொடுத்துருக்காங்க, அதை நம்ம x power 3 plus 4x power 7 இருந்தால் முதல் பவரை டிஃபரன்ஸ் பண்ணுறோம். அப்புறம் பவருக்குள்ளே இருக்கவன அகெயின் டிஃபரன்ஸ் பண்ணுறோம். சேம் ஃபார்முலா தான், ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா இதில் இந்த சம்மில் x பவர் n டிஃபரன்ஸ் பண்ணால் n into x பவர் n minus 1. இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.